மேஜர் டெய்லரிங் அண்ட் டிசைன் கிளாஸ். எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர். 2024 வந்து உங்களோட லைஃப்ல பெரிய ஒரு சேஞ்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிற ப்ரேயர் பண்ணுறேன். 2023 வரைக்கும் 2023 வரைக்கும் நடந்த நெகட்டிவான விஷயங்களெல்லாம் மறந்துடுங்க. இனி வந்து லைஃப்ல வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. எப்பவுமே வந்து பின்னால் நடந்த விஷயங்களே நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால வந்து முன்னேறி போக முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து லைஃப்ல ஒரு ஸ்டெப்ஸ், ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டு திரும்பவும் பண்ண தப்புங்களே, பண்ண மிஸ்டேக்ஸே நம்ம லைஃப்ல பண்ணோம் அப்படின்னா நம்மளால வந்து முன்னேறி போக முடியாது. ஸோ அதில் நம்ம என்ன லெசன் கற்றுக்கிட்டோமோ அதை எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து அடுத்த வருஷத்தை, இந்த வருஷத்தை வந்து நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா லைஃப்ல வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல்ல வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பேர் வந்து கிளாஸ் என்கொயர் பண்ணிட்டே இருக்கீங்க. என்னால் வந்து ரிப்ளை பண்ண முடியல. திரும்ப நான் சொல்ல கிளாஸ்மே பார்த்தீங்கன்னா 10 days நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தோம். இன்னைக்கு தான் நான் திரும்ப வந்து வீடியோ சென்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி தான் வச்சிருந்தோம். ஸோ நியூவாக அட்மிஷன் எடுக்காமல் இருந்தோம். பட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதனால வந்து திரும்ப நம்ம வந்து அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த 899 ஆஃபர் போடணும் இல்லையா, அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் பின்னாடி கொடுக்குறேன். என்ன அப்படின்ட்டு என்னென்ன வரும் அப்படின்றது ஓவரால் கவர் ஆன மாதிரி இருக்கும் சிலபஸ். ஸோ அந்த 899 வந்து திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். யாருக்காவது ஜாயின் பண்ணணுங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஸோ மெசேஜ் பண்ணினா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ நம்மளோட கிளாஸ் வந்து டைமிங், அதுக்கப்புறம் கிளாஸ் எப்படி நம்ம சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைனிங்கில் தான் மார்க் பண்ண போகிறோம். லைனிங் வந்து தடியில் போட்டு காய வச்சு அயன் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் மெஷர்மெண்ட் ப்ளவுஸு, இதுதான் வந்து சாரியோட ப்ளவுஸ். ஸோ இதுதான் சாரீ. பார்த்திங்கன்னா உள் பக்கம் வந்து அந்த கிளாத்தை வந்து நான் ஒரு 10 inch அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங்கில் மார்க் பண்ணிக்கலாம். எப்போவுமே மார்க் பண்ணுற மாதிரி கீழே வந்து ஸ்ட்ரைட் லைன். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம காட்டன் லைனிங்கில் ஸ்டிச் பண்ணும்போது அந்த கொஞ்சம் ஜிக்ஸாக் இருக்க தான் செய்யும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அது எப்படி நம்ம வாஷ் பண்ணி காய் போடணும்லாம் கூட நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ளவுஸை ஃபோல்ட் பண்ணி நம்ம நார்மலாக மார்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். இந்த ப்ளவுஸுமே வந்து நான் ஸ்டிச் பண்ணது தான். இந்த கஸ்டமருக்கு கிட்டத்தட்ட வந்து 4 to 5 years ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான். ஸோ கரெக்டாக மார்க்கிங் ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து நம்ம சொல்கிற மாதிரி வேஸ்ட் டவுன் கிட்ட மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மற்ற மெஷர்மெண்ட்டெல்லாம் கரெக்டாக பண்ணுறதுக்கு நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அந்த வேஸ்ட் டவுன் கிட்ட பண்ண மார்க் நம்ம எதுக்கும் எடுக்க போதில்லை. ஜஸ்ட் வந்து மெஷர்மெண்ட்டை கரெக்டாக வைக்கிறதுக்காக தான் அந்த ஃபஸ்ட்டு வந்து வேஸ்ட் டவுன் கிட்ட நம்ம போடுவோம். இப்போ ஹைட்டுமே நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. ஆமோல் அது எங்கே வருது அப்படின்னு பார்த்து மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஷோல்டர், அப்புறம் நெக்கோட விட்த்து எல்லாம் மார்க் பண்ணிட்டு நெக்கோட டெப்த் வரைக்கும் மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து மெஷர்மெண்ட் ப்ளவுஸை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு முறை மெஷர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ லெங்க்த்து எல்லாமே போதுமா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 13.25 இருக்குது. நான் 13.5 வர அளவுக்கு திரும்ப நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ் நமக்கு தெரியும்ல, அந்த கஸ்டமர் எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்கன்ட்டு. மேபி நம்ம வந்து அந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸோட கொஞ்சம் அதிகமாக வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால ஒரு 1/4 inch லெங்க்த்து நான் அதிகமாக வச்சுருக்கேன். ஸோ எப்போவுமே வந்து நம்ம மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் வந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு முறை ஃபைனலாக செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணால் 9.25 அளவுக்கு வருது. ஸோ இவங்களோட செஸ்ட் ரவுண்ட் வந்து 36, 37 அளவுக்கு இருக்கும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 37 அளவுக்கு இருக்கும். ஸோ அதை நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம 1.5 inch வைக்கணும். இதில் பார்த்திங்கன்னா ஷோல்டரோட அளவு 6 inch கிட்ட இருந்தது. கொஞ்சம் கம்மி பண்ணி நான் வந்து ஒரு 5.25 விட கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். ஸோ 37க்கு வந்து 5.25 அளவுக்கு இருந்தாலே போதும். ஆமோலுமே வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். அதை வந்து கரெக்டாக ஒரு 6 inch அளவுக்கு வச்சுக்கிறேன். இதெல்லாமே வந்து நம்ம ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒருவேளை நம்மளோட மார்க்கிங் தப்பாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 37 சைஸ்க்கு வந்து 5.5 inch அளவுக்கு வந்துருச்சுன்னா டைட் ஆகிடும். ஸோ அதனால தான் அதெல்லாம் செக் பண்ணுறது. இப்போ நம்ம ப்ளவுஸில் இருக்க மெஷர்மெண்ட் போக நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்க்காக ஒரு 1.5 inch விட்டு திரும்பவும் மார்க் பண்ணிக்கிறோம். இதெல்லாமே வந்து பேசிக்கில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு சிலர் யோசிக்கலாம் என்னடா இது ஃபாஸ்ட்டாக சொல்கிறாங்களேன்னு. பட் நம்ம பேசிக் ப்ளவுஸ் டியூட்டோரியல் வீடியோஸில் வந்து நிறைய நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஷோல்டர் நம்ம மார்க் பண்ணும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம லைன் போடுறோம் இல்லையா, க்ராஸாக போயிடும். ஸோ அதனால் திரும்பவும் செக் பண்ணி அந்த லைனை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு லைன் போட்டுக்கிறேன். மேலே 5.25 அப்படின்னா கீழே அதே 5.25 வந்துன்னா ஷேப் கரெக்டாக இருக்கும். ஸோ உள்ளே எடுத்த மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்படியெல்லாம் இல்லை, நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதோட டிசைன் என்ன அப்படிங்கிறத நான் ட்ரா பண்ணுற பாருங்க. ஒன்றுமே இல்லை, அடித்து டர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்து லேஸ் ஒர்க் கொடுக்க போகிறோம். பட் இது பார்க்குறதுக்கு வந்து கட்டிங்லேயே பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமர் இந்த மாதிரி தான் கேட்டாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி அந்த டிசைனை வந்து நான் இங்கே போட்டு வச்சுக்கிறேன்.
ஸோ ஜஸ்ட் எப்போவுமே நம்ம வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நமக்கு ஒரு ஞாபகம் இருக்கும். நம்ம வந்து கட்டிங்லேயே வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து கட்டிங்கில் கிடையாது, லேஸ் ஒர்க் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ஞாபகம் வரும் இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா பஃப் சாரியோட ஸ்லீவ் மிடில் கொடுக்க சொன்னாங்க. பட் வந்து அந்த ப்ளவுஸ்க்கு கொடுத்த கிளாத் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி கிளாத் தான். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது. சாரீலேருந்து ரொம்ப அதிகமாக எடுக்க முடியல. ஆல்ரெடி சாரியை வந்து 5.25 மீட்டர் தான் இருந்தது அப்படின்னும் போது நம்ம வந்து ரொம்ப கிளாத்தோ எடுத்து நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். நெக்கோட இறக்கம் வந்து 8.5 இன்ச் இருந்தது, அதை நான் அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம அந்த டிசைன் போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஷேப் போட்டு கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஷேப் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த ஷேப் ஃபஸ்ட்டு வந்து ஆம்போல் ஷேப் கரெக்டாக இருக்கும். அந்த ஆம்போல் ஷேப்பை நம்ம கால்குலேட் பண்ணி தான் அந்த ஷேப் கொடுப்போம். இந்த அகலம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அகலம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே கீழே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து அந்த இப்போ 3 இன்ச்சு இருக்குது, அந்த 3 இன்ச்சை நான் சுற்றி அப்படியே வச்சுட்டு வரோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷேப் கொடுக்கணும். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். இதே வந்து கட் பண்ணியுமே நம்ம ஸ்டிச் பண்ணலாம். பட் கட் பண்ணணும்னா நமக்கு அதுக்கப்புறம் வந்து அடிஷ்னல் கிளாத் கொடுக்க வேண்டியிருக்கும். தையலுக்கான மெஷர்மெண்ட்டு நம்ம தனியாக பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வரதுக்கு நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஸ்டிச்சிங்கும் ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் எந்த மெஷர்மெண்ட் சேஞ்சஸுமே வராது. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா வைடாக வேணும்னு கேட்டாங்கன்னா இன்னுமே நீங்கள் கீழே இருந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒடுங்கின மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் மேலேருந்து எடுத்துக்கலாம். அந்த ஷேப் தான் பாருங்கள், அந்த ஷேப்பை வந்து நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதை பொறுத்தது தான். வைடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கீழே இருந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த ஷேப்பை இன்னும் கொஞ்சம் நான் உள்ளே எடுத்துகிட்டு வரேன். அப்போ அந்த ஷேப் இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து டயக்ராம். இந்த டயக்ராம் வச்சு நம்ம இப்போ ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இது லைனிங்கில் போயிடும். நம்ம மேலே வந்து மெயின் கிளாத்தில் தான் போடணும். ஜஸ்ட் நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதே 9.25 அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு வச்சு ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து 1.25 1.5 மீட்டர் வரைக்கும் லைனிங் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா பஃப் ஸ்லீவ் எல்லாம் வேணும் அப்படின்னும் போது கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம அதுவுமே நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஆமோல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஆமோல் எடுத்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா அதையுமே நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணிக்கலாம். நான் சொன்னல அதே மாதிரி ஆமோல் ஷோல்டரை திரும்பவும் செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைன் போட்டு ஷேப் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆமோலை வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னால் திரும்பவும் வந்து நம்ம மெஷர்மெண்ட் ப்ளவுஸை வச்சு செக் பண்ணிக்கலாம். ஒரு வேளை வந்து ஷார்ட் இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத திரும்பவும் இந்த மாதிரி வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து ஃபினிஷ் பண்ணும்போது எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஸோ கரெக்டாகவே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் இவங்க இதே மாதிரி தான் கேட்டாங்க. நெக்கு பார்த்திங்கன்னா அந்த வி அந்த மாதிரி ஷேப்பில் வரும் இல்லையா, அந்த மாதிரி நெக்கு தான் கேட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு டெப்த் இருக்குதோ அந்த டெப்த் அப்படியே எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் ஹைட் மிடில் பிடிச்சி ஃப்ரண்ட் ஹைட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆமோல் பக்கம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷேப் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இன்னுமே ஒரு 1/2 இன்ச் நம்ம ஆல்ரெடி கீழேயும் பேக்லேயுமே கொஞ்சம் அதிகம் வச்சோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இதுலேயும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் ஹைட் வந்து கொஞ்சம் குண்டாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கஸ்டமர் பார்க்குறீங்க, நீங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ணதை விட கொஞ்சம் குண்டாக தெரியுறாங்க அப்படின்னும் போது ஃப்ரண்ட் ஹைட்டை கண்டிப்பாக இறக்கிக்கோங்க. ஏன்னா பாடி வந்து கொஞ்சம் தளர்ந்துருக்கும். கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் ஹைட்டை நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஷேப் போட்டாச்சு. இப்போ வந்து பட்டிக்கான மெஷர்மெண்ட்டுக்காக அங்கே எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி பட்டி நம்ம மேலே ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி வச்சு பார்த்தா கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் மேலே எடுத்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் இன்னொரு 1/2 இன்ச் அளவுக்கு மேலே எடுத்துகிட்டு ஷேப் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த மார்க்கிங்கை நம்ம கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்கோட டெப்த்து பார்த்துக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி அதையும் நம்ம வந்து டார்க் பண்ணிவிட்டு ஷேப் கொடுத்துக்கலாம். என்ன இதெல்லாம் ஏன் செக் பண்ணிங்க, அதான் நம்ம மெஷர்மெண்ட் பார்த்து எடுத்துருக்கோமே அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேளை அது ஒரு 5.5 இன்ச்சாக இருந்தது வச்சுக்கோங்களேன், நெக்கு மேலே இருக்கும். அதே ஒரு வேளை 7 இன்ச்சாக இருந்ததுன்னா நெக்கு ரொம்ப இறங்கிடும். ஸோ ஒரு 6, 6.25, 6.5 அந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதால தான் அதை நம்ம செக் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ நெக் வந்து இந்த மாதிரி நெக் அப்படிங்கிறதால ஜஸ்ட் நான் ஒரு லைன் போட்டுட்டேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் ஷேப்பு ஆமோல் ஷேப்பு அதையும் நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம்.
ஸோ இந்த ப்ளவுஸோட ஃபுல் ஸ்டிச்சிங் என்னால் காட்ட முடியல. ப்ளவுஸ் வந்து ஜஸ்ட் நம்ம அடித்து திருப்புற வரைக்கும் தான் நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து மெமரி ஃபுல்லாகிடுச்சு, கண்டினியூ பண்ண முடியல. கஸ்டமருக்கும் இமீடியட்டாக கொடுக்க வேண்டி இருந்தது அப்படிங்கிறதால நான் அப்படியே எடுத்து அதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த லேஸ் கொடுத்தது மட்டும்தான் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஷேப் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த 3 இன்ச் வச்சு போடலாம், அதெல்லாம் நம்ம கட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் வந்து அந்த நெக்கு டெப்த்துக்கு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஷேப் மட்டும் தான் கட் பண்ண போகிறோம். இதுவுமே வந்து நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னுமே ஸ்டிஃபாக இருக்கும். பட் நான் பெரிய லேஸ் தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதால கேன்வாஸ் எதுவும் யூஸ் பண்ணலை. அது இல்லாமல் கேன்வாஸ் யூஸ் பண்ணால் ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து பிடிக்கிறதுல கொஞ்சம் ரஃப்பாக தெரியும் இல்லையா, அதனால வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கிறதுல ஒரு சிலருக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். பட் நான் இதில் கேன்வாஸ் எதுவும் கொடுக்கல, இந்த ஷேப் அப்படியே அடித்து டர்ன் பண்ண போகிறேன். பட் ஒரு சிலருக்கு வந்து நீங்களே வந்து ஸ்டிச் பண்ணிங்கனாலும் ரவுண்டோ இல்லை எந்த ஷேப்னாலும் அடித்து டர்ன் பண்ணால் சுருக்கமாக வரும். அப்படி வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ப்ராக்டிஸ் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி வராது. நியூவாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி அடித்து டர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சுருக்கமாக வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கவும் கேன்வாஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைன் போடுறது தான் நல்லது. ஸோ இது நான் அப்படியே வந்து டார்க் பண்ணி இன்னொரு பக்கமும் ட்ரேஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணி அதுக்குமே வந்து ஒரு ஷேப் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அங்கேயே நம்ம லேஸ் வைக்க போகிறோம், வேறு எந்த கட்டிங் எதுவுமே போட போகிறதில்ல. நம்ம ஜஸ்ட் வந்து லேஸ்க்கான அந்த அளவு தெரியணும் அப்படிங்கிறதால தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த சைடு நம்ம வந்து மார்க் பண்ணும்போது ரொம்ப கிளார் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி பிரைட்டாக ஆகிடுச்சு. அதை நான் நோட் பண்ணல, அதனால தான் உங்களுக்கு ரொம்ப பிரைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து அதை நம்ம கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்குமே அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் நெக்குமே வந்து நான் அடித்து தான் டர்ன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கிராஸ் எப்போவுமே கொடுக்குற மாதிரி அந்த நெக்கு கிட்ட ஒரு கிராஸ் கொடுத்து தான் ஓப்பன் பண்ணுறோம். அப்புறம் நாச் நமக்கு எங்கெங்கே நாச் தேவையோ அதெல்லாம் போட்டுக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்து. இப்போ வர சாரீஸில் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் வந்து பார்டர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. அதுவுமே வந்து இந்த பார்டர் வந்து ஸ்ட்ரைட்டாகவும் இருக்காது, கிராஸாக இருக்கும். அதை நம்ம தான் ஸ்ட்ரைட் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய சாரீஸ் நான் இப்போ வர நிறைய சாரீஸில் வந்து சைடில் தான் வந்து பார்டர் கொடுக்குறாங்க. ஸோ ஒரே ஒரு பார்டர் தான் இருக்குது. அதனால் நம்ம நிறையா அவங்க டிசைன் கேட்டாலும் நம்ம அந்த பார்டர் வச்சு பண்ண முடியாது. ஏன்னா ஸ்லீவ்க்கே அது நமக்கு சரியாக போயிடும். ஸோ அது கரெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு நமக்கு ஸ்லீவுக்கெல்லாம் பத்துதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணேன். பட் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஸ்லீவுக்கு பத்தாது அப்படிங்கிறதால ஃபுல்லாகவே ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஃபோல்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளாத்தை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எதையுமே யோசிக்காமல் கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மற்றதுக்கெல்லாம் கட் பண்ணுறதுக்கு கிளாத் இருக்காது. ஸோ அதனால் எப்போவுமே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வச்சு பார்த்துட்டு மெஷர்மெண்ட்லாம் ஓகேவா அப்படின்னு பார்த்துட்டு தான் கட் பண்ணணும். இந்த சாரீ பீஸுமே நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் அப்படின்னு, அதுவே நான் யோசித்தேன். பட் அவங்களுக்கு வேறு வழியே இல்லை, அவங்க வந்து பஃப் ஸ்லீவ் கேட்குறாங்க, மிடில் வர பஃப் ஸ்லீவ் கேட்குறாங்கன்னும் போது அதுக்கு கண்டிப்பாக கிளாத் வேணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தாச்சு. நல்ல பக்கத்தில் லைனிங்கை வைக்கிறேன், வச்சு அந்த நெக்கு மட்டும் அடித்து டர்ன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து வீடியோ எடுத்துருப்போம். நெக் அடித்து டர்ன் பண்ணி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் தான் வீடியோஸ் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம அந்த லேஸ் வச்சது மட்டும் நான் காட்டியிருப்பேன், அவ்வளோதான். ஸோ அந்த லேஸுமே வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. சாட்டின் ரிப்பனில் பண்ணியிருந்தாங்க அந்த லேஸு. ஸோ அது வந்து மீட்டரே வந்து 15 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு 3 மீட்டர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நம்ம டிசைன் இந்த ஷேப் கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து பின் ஏதாவது போட்டுக்கோங்க. பட் நான் போடலை. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஷேப் ஏதாவது ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டான ஷேப் வச்சுட்டு பின் போட்டுக்கோங்க. பெல் பின் இருக்கலாம், குண்டூஸ் இருக்கலாம், அதை வந்து சுற்றி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஷேப் சேஞ்ச் ஆகாது. பிகினர்ஸாக இருக்கவங்க கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் ஆனவங்களுக்கு தேவையில்லை. பட் இருந்தாலுமே எனக்கே பாருங்கள் எப்படி நழுவி போகுதுன்னு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் பின் பண்ணிவிட்டு பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஷேப்பை கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த இடத்துல அந்த வளைவெல்லாம் வருது இல்லையா, அந்த வளைவு தான் நமக்கு முக்கியம். ஸோ அந்த வளைவு வர இடத்துல கரெக்டாக நீடில் போட்டுட்டு கிளாத்தை டர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வந்துடும். அப்படி உங்களுக்கு கரெக்டாக வரலன்னு வச்சுக்கோங்களேன், லேஸ் வைக்கும்போது கரெக்டாக வச்சிட்டிங்கனாலுமே உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து அவங்க என்ன ஷேப் கேட்டாங்களோ அந்த ஷேப் நம்ம கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ அதை ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ண அப்புறம் உள்ளே இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு இடத்துல மட்டும் எனக்கு அந்த ஷேப் கரெக்டாக இல்லைன்னு தோணுச்சு. அதனால் திரும்பவும் போய் ஒரு டெப்த் எடுத்து அதுக்கப்புறம் டர்ன் பண்ணேன். ஒரு நீடில் இன்னும் கொஞ்சம் உள்ளே எடுத்துகிட்டு வந்து டர்ன் பண்ணேன். இல்லைன்னா நமக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஷேப் இல்லாமல் ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப் மாதிரி ஆகிடும். அதனால் திரும்பவும் டர்ன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம உள்ளே இருக்கிற பீஸ் அப்படியே கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நாச் போட்டு டர்ன் பண்ணிடலாம். ஸோ நாச் போடும்போது கரெக்டாக அந்த ஷேப் வர இடத்துலலாம் நல்லாவே நாச் போடணும். நம்ம ஸ்டிச் பண்ணுறது, நாச் போடுறது, அதுக்கப்புறம் அது போடுற படிமான தையல், அதுதான் நம்மளோட ஷேப்பை கரெக்டாக கொடுக்கும். இப்போ நாச் போட்ட அப்புறம் கரெக்டாக டர்ன் பண்ணி படிமான தையல் லைனிங் மட்டும் கரெக்டாக எடுத்து வச்சு நகத்தில் கீறி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். அந்த ஷேப் வர இடத்துல நீடில் மேலே தூக்கிட்டு கொஞ்சம் டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் படிமான தையல் போடணும். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம படிமான தையல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக கிளாத்தை வச்சு அப்படியே வந்து நம்ம மேலே வந்து இன்னும் ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இதுதான் சொன்னேன், இந்த ப்ராக்டிஸ் இல்லாதவங்களுக்கு இந்த இடம் வந்து அப்படின்னு, ஏன்னா நம்ம தெரியாமல் நமக்கே தெரியாமல் இழுத்துடுவோம். அதனால சுருக்கமாக வரும். அதனால் இதெல்லாம் நீங்கள் கேன்வாஸ் கொடுத்து பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேன்வாஸ் ஏன் யூஸ் பண்ண, நிறைய பேர் வந்து கேன்வாஸ் இல்லாமல் பண்ணலாமே அப்படின்னு யோசிப்பீங்க. பட் கேன்வாஸ் வந்து நமக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். நீங்கள் நார்மலாக சுடியில் கூட பாருங்களேன், கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுற நெக்குக்கும் நார்மலாக ஸ்டிச் பண்ணுற நெக்குக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும். கஸ்டமர்ஸ் போடும்போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஏன்னா அது அந்தளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து நெக் ஃபினிஷிங் அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து கேன்வாஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ரொம்பவே நல்லது. என்ன மெத்தட் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பாருங்கள். ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம நெக் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஃபுல்லாக வந்து சுற்றி நம்ம ஒரு முறை ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அடிஷ்னலாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃபுல் வீடியோ எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அதுக்கப்புறம் உட்காந்து திரும்பவும் சிஸ்டமில் மாற்றிட்டு எடுக்கிற அளவுக்கு அன்றைக்கி டைம் இல்லை. கண்டிப்பாக இது எப்போ எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சென்னையில் புயல் வந்தது இல்லையா, அதுக்கு முன்னாடி நான் எடுத்தது தான். ஸோ அதனால் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கிற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை. அப்படிங்கிறதால நான் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இது அப்படியே அடிஷ்னலாக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். தையல் போடும்போது கீழே வந்து எப்போவுமே நம்ம எந்த அளவு மெஷர் பண்ணியிருக்கோமோ அந்தளவுக்கு தையல் போட்டு திரும்பவும் கீழே ஒன்று போட்டோம்னா சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த ஷேப் உங்களுக்கு தெரியும். இப்போ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குங்க பாருங்கள். ஃப்ரண்ட்லேயே நான் லேஸ் வச்சுருக்கேன். ரொம்ப கிளாரிட்டி தெரியுதா அப்படின்ட்டு. இது வந்து சாட்டின் ரிப்பனில் அழகான ஒரு லேஸ், ரொம்பவே நல்லா இருந்தது. நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இதுதான் ஃபினிஷிங். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.